ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தினி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிட்ட, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேன் மிட்டாய் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம சர்க்கரை பாவு தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதுங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்கரை பாவாகும்னு அவசியம் இல்லைங்க. பாருங்கள், நம்ம கையில் தொட்டு பார்க்கும் போதே ஒரு கம்பி பதத்த அளவுக்கு வந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இட்லி மாவு எடுத்திருக்காங்க. மாவில் ஆல்ரெடி நாங்கள் உப்பு சேர்த்துட்டேங்க. நீங்கள் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சோடாப்பு சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. மாவில் வந்து நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மாவில் நிறைய தண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணெய் நிறைய இழுக்குங்க. அதனால் நம்ம கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. கடாய் சூடானது தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப பெருசாக போட வேணாங்க. சின்ன சின்ன பீஸாக போட்டோம் அப்படின்னா தேன் மிட்டாய் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. அடுப்பை மீடியமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லா பீஸும் நம்ம சேர்த்தாச்சுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விடலாங்க. பாருங்கள், ஒன் சைடு நல்லா பாயில் ஆனதும் அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், தேன் மிட்டாய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. ஒரு கப்பில் எல்லா தேன் மிட்டாயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகு வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் வந்து தேன் மிட்டாய் வந்து நல்லா ஊறணுங்க இந்த சர்க்கரை பாகுல. அப்போ தாங்க அந்த சர்க்கரை எல்லாமே அந்த தேன் மிட்டாயில் நல்லா இறங்குங்க. எல்லாருக்குமே பிடிச்ச தேன் மிட்டாய் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.